இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன வீடு பிடிச்சிருக்கா? மோர் எடுத்துக்கப்பா. தேங்க்ஸ் நீ எடுத்துக்கமா. இப்ப சொல்லுங்க, விவசாயத்தை பத்தி உங்களுக்கு என்ன தெரியணும்? பாட்டி, உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா கம்ப்யூட்டரை வச்சு விவசாயம் பண்ண போறோம். பாருடா, முன்னெல்லாம் விவசாயம் வேணாம்னு கம்ப்யூட்டர் படிக்க போயிட்டீங்க. இப்போ கம்ப்யூட்டரை வச்சு விவசாயம் பண்ண போறீங்களா? ஆமா பாட்டி. ஏன் பாட்டி, உங்க புடலங்காய் தோப்புக்கு என்ன கூட்டு போக முடியுமா? என்னது புடலங்காய் தோப்பா? அது எங்க இருக்கு? நானும் இத்தனை வருஷமா விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். புடலங்காய் தோப்புன்னு ஒண்ணு இருக்கிறதா நான் இப்பதான் கேள்விப்படுறேன். புடலங்காய் தோப்பு இல்லாம புடலங்காய் எப்படி வரும்? தம்பி, புடலங்காய் தோப்புன்னு சொல்லக்கூடாது, புடலங்காய் தோட்டம்னு சொல்லணும். ஆனா புடலங்காய் மரத்துல தானே முளைக்கும். அப்ப அத தோப்புன்னு சொல்றது தானே கரெக்ட்? என்னது புடலங்காய் மரத்துல காய்க்குமா? ஏடா, நீங்களா எங்க இருந்து வர்றீங்க? புடலங்காய் எதுல விளையுதுன்னு தெரியாம விவசாயத்தை பத்தி கத்துக்க வந்திருக்கீங்க. அதுலயும் இவ நான் உங்களுக்கு கத்து கொடுக்குறேன்னு முன்னாடி வந்து நிக்கிறா. சும்மா இருங்க தம்பி, புடலங்காய் மரத்துல வராது. அப்போ செடியில வளருமா? கொடியில தான்ப்பா வரும். அது கொடி மரத்து மேல தானே வளரும், அதத்தான் நான் சொன்னேன். தாத்தா கிட்ட என்ன காமெடி பேசாக்கிட்டல, அப்புறம் இருக்கு உனக்கு. நீங்க முதல்ல மோர் குடிங்க, நாம வயலுக்கு போகலாம். சரி பாட்டி, குடிங்க. சரி. இந்த உலகத்துல ஒரு உயிரை கட்டுப்படுத்த நிச்சயமா ஆண்டவன் இன்னொரு உயிரை உருவாக்கி வச்சிருப்பான். அத நாம புரிஞ்சுக்கிட்டாலே விவசாயம் பண்றது ரொம்ப சுலபம்னு நம்மாழ்வார் சொன்னதா எங்க வீட்டுக்காரரு சொல்லுவாரு. கோழியில இருந்து குருவி வரைக்கும் எல்லா பறவைகளுக்கும் உணவே புழு பூச்சிதான். அதான் தாத்தா வயக்காடு தோப்ப சுத்தி எல்லாம் குருவிங்க முட்டை போட கூட்ட உருவாக்கி வச்சிருக்காரு. அந்த குருவிங்க செடிய வளர விடாம தடுக்கிற பூச்சி புழுவை எல்லாம் சாப்பிட்டுரும். நல்ல ஐடியாவா இருக்கு பாட்டி. தம்பி, ஐயோ என்னமா அது? என்னப்பா குடுமா, கை கொடுங்க, கை கொடுங்க. ஐயோ என்ன பாட்டி, ரெண்டு பேரும் சேத்துல விழுந்துட்டோம், அதை பார்த்து சிரிக்கிறீங்க. இப்படி உங்க மேல செயல்பட்டா இந்த மண்ணுக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருச்சுன்னு அர்த்தம். சரி சரி, எந்திரிச்சு வாங்க, பக்கத்துல பம்பு செட் இருக்கும், அங்க போய் குடிச்சிட்டு அப்படியே வீட்டுக்கு போங்க. நான் மெதுவா போயிட்டே இருக்கேன். சரி பாட்டி. நீ முதல்ல குளி. இல்ல மாமா, நீங்க முதல்ல குளிங்க. நீ போய் குளி போ. மாமா நீங்க குளிங்க மாமா. சொல்றல, நீ போய் குளி, நான் அப்புறம் குளிக்கிறேன் போ. ஏய் வானதி, இரு.
குளிக்காத. மாமா என்ன ஆச்சு? அங்க பாரு ஆளுங்களாம் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஆமா, அதுக்கு என்ன மாமா? அதுக்கு என்னவா? நீ குளிக்கிறது அவங்க யாரும் பார்த்துட்டாங்கன்னா இங்க இருந்து பார்த்தா அவங்களே நமக்கு குட்டியா தானே மாமா தெரியறாங்க. அதனால அவ்வளவு தூரத்துல இருந்து பார்த்தா ஒண்ணும் தெரியாது மாமா. இல்ல அதெல்லாம் சரியா வராது. அங்க வேலை பார்க்குற ஆளுங்க வேலை செஞ்சுட்டு கிட்ட வந்துட்டா என்ன பண்றது? இரு வரேன். இப்ப யாரும் பார்க்காம நான் பாத்துக்கிறேன், நீ குளி. மாமா, உங்களுக்கே தெரியாம நீங்க என் மேல அன்பு வச்சிருக்கீங்கன்னு தானே அர்த்தம். எனக்கு இது போதும் மாமா, எனக்கு இதுவே போதும். மாமா, நீங்க போய் குளிங்க. நான் தான் அந்த பையன்ட்ட பணத்தை கொடுத்து அந்த வீடியோ வாங்கிட்டு வந்தேன். இதைத்தாண்டா நான் முதல்லயே கேட்டேன். அடி வாங்குறதுக்கு முன்னாடி சொல்லிருக்கலாம்ல. டேய், உனக்கு எதுக்குடா அந்த வீடியோ? உனக்கு என் குடும்பத்துக்கு என்னடா சம்மந்தம்? உங்க குடும்பத்துக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. ஐஸ்வர்யா தான் இப்படி செய்ய சொன்னாங்க. ஐஸ்வர்யாவா? நான் எனக்கு பிடிச்ச மாதிரி ஐஸ்வர்யான்னு ஒரு பணக்கார பொண்ணை அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக நான் மண்டபத்துக்கு வர வச்சேன். அவளுக்கு எதுக்கு இந்த வீடியோ? எனக்கு தெரியல சார், வாங்கிட்டு வர சொன்னாங்க, நான் வாங்கிட்டு போய் கொடுத்தேன். சரி, இப்ப அந்த ஐஸ்வர்யா எங்க இருக்கா? ஜெயில்ல. ஜெயிலையா? அவ எதுக்கு ஜெயிலுக்கு போனா? சரி, அது நம்ம பிரச்சனை இல்லை. அந்த வீடியோ எங்க? அதை கொடு. நான் ஜெயில இருந்து வெளியில வர வரைக்கும் இந்த வீடியோவை நீங்களே வச்சுக்கோங்க. சரிங்க மேடம். உங்க கையில இந்த வீடியோ இருக்குன்னு யார் உங்களை தேடி வந்தாலும் அவங்க கிட்ட வீடியோ உங்க கிட்ட இல்ல என் கிட்ட தான் இருக்குன்னு சொல்லி சமாளிக்கணும். சரிங்க மேடம். எக்காரணத்தை கொண்டும் அந்த வீடியோவை மட்டும் கொடுத்துறாதீங்க. ஓகே மேடம்.